வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டியோட ப்ரிப்பரேஷன் இதை பற்றி கண்டினியூஸாகவே வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம், ரைட்? அதுலேயுமே ரொம்ப மெயினாக ஜிஎஸ் ப்ரிப்பரேஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட்டாகவே ஒரு வீடியோ, ரொம்ப டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஓகேவா? ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன டாபிக்ஸுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதில் நான் ஆர்பிஎஃப் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால இது ஒரு தனி வீடியோவாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஆர்பிஎஃப்ல ஜிஎஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதே தான் நமக்கு என்டிபிசியோட பேட்டர்னும் குரூப் டியோட பேட்டர்ன் மோரார்லெஸ் வந்து சேம் தான். ஓகேவா? அதே மாதிரி டிஃபிகல்ட்டி லெவலுமே சேமாக தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமாக தான் இருக்குது. அது போக எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்குமே இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிப்பரேஷனை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், அதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி என்டிபிசிக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன சோர்சஸ் படிக்கணும், என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும்னு ஒரு வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேவா? ரைட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சிலபஸ். ஓகேவா? மேலே இருக்கிறது வந்து ஆர்பிஎஃபோட ஜிஎஸ் சிலபஸ், கீழே இருக்கிறது என்டிபிசி குரூப் டிக்கான சிலபஸ். ஓகேவா? ரைட். இப்போ சிலபஸ்ல பெருசாலாம் சேஞ்சஸ் இல்லை. மோர் ஆர் லெஸ் சிலபஸ் இஸ் சேம், ரைட்? அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த கரண்ட் ஈவெண்ட் இருக்கு இல்லையா? கரண்ட் ஈவெண்ட்ஸ் அஸ் மேட்டர்ஸ் ஆஃப் எவ்ரிடே அப்சர்வேஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே இருக்கும். கரண்ட் ஈவெண்ட்ஸ், நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து கொஸ்டின் ரிலேட்டட் டு இந்தியன் ஹிஸ்டரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அப்படி நீங்க இங்க வந்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்துடும். ஜாகிரபி, அதே மாதிரி பிசிக்கல், சோசியல், எக்கனாமிக் ஜாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு, அதான் ஜாகிரபின்னு அவங்க சிம்பிளா கொடுத்துட்டாங்க. அடுத்து ஜென்ரல் பாலிட்டி அண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அது அப்படியே இங்க இருக்கும். இந்தியன் பாலிட்டி, கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம் இருக்கா? அடுத்து ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே வந்துடும். ஜெனரல் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா இதுலயுமே அதே மாதிரி இருக்கும். இந்தியன் எக்கனாமி, ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் சயின்ஸ் இங்க வந்து பேசிக் லைஃப் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க அப் டு 10th ஸ்டாண்டர்ட். அதே சிலபஸ் தானே இருக்கு. இப்போ இங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே, இப்போ நீங்க எக்ஸ்ட்ரா இங்க பாக்குறீங்கல்ல, அதாவது இந்த டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதாவது நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்கக்கூடியது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ், அப்புறம் என்விரான்மெண்ட், எக்காலஜி, இதெல்லாம் வந்து சிலபஸ்க்குள்ளேயே இன்க்ளூட் ஆயிரும். இப்போ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லாம் ஜாகிரபிக்குள்ளே இன்க்ளூட் ஆயிரும். நான் அங்கேயே போன வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுலேயே நான் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன், பப்ளிக் ஆர்கனைசேஷன்லாம் இன்க்ளூட் ஆகவே வந்துடும், ஜாகிரபியில வந்துடும். அதனால நீங்க பெருசா கவலைப்பட தேவையில்லை. அப்போ மோர் ஆர் லெஸ் இந்த சிலபஸ் வந்து சேமா தான் இருக்கு, ரைட்டா? அப்ப இந்த சிலபஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ ஆர்பிஎஃப் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் மாத்திக்கங்க, அவ்வளவுதான், ரைட்? ஸோ ஸ்டார்டிங் வித் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, ரைட்? அகைன் இது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான். ஓகேவா? அப்ராக்சிமேஷன் தான். ஏன்னா என்னால் அக்யூரேட்டா எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ டைமும் எனக்கு இல்லை. ஓகேவா? ரைட். அப்போ சிஏவும் ஸ்டாட்டிக் ஜிகேவுமே நான் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் நான் சிஏல கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா சிஏவை நீங்க ஸ்பிளிட் பண்ண முடியாது. ஓகேவா? சிஏ ஸ்ட்ராட்டஜிக்கேன்னு பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்ட்ராட்டஜிக்கே கம்மியா தெரியலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து மேக்ஸிமம் 5 to 6 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 12 to 14 கொஸ்டினா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அது மாறலாம், வேரி ஆகும், ரைட்? இதுல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, ரைட்? வழக்கம் போலதான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா 14 to 16 கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கறாங்க. 14ல இருந்து 16 கேள்வி. அப்ப நீங்க மினிமமாவே நீங்க எவ்வளவு வச்சுக்கலாம்னா, மினிமமே நீங்க 12 வச்சுக்கலாம். ஓகேவா? மினிமமே 12, மேக்ஸிமம் 16 வரைக்கும் கரண்ட் அஃபேர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப கரண்ட் அஃபேருக்கு நீங்க மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்து சயின்ஸ் 5 to 7, அப்ப மினிமம் நீங்க 5, மேக்ஸிமம் 8 or 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் 7 வந்து ஒரு ஆவரேஜ்ல போட்டிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி ஹிஸ்டரி மினிமம் 7, மேக்ஸிமம் 9. பாலிட்டி மினிமம் 6, மேக்ஸிமம் 7 or 8 கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்கனாமி எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, எக்கனாமில நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. கம்பேரிட்டிவ்லி சயின்ஸ்க்கு ஈக்குவலான கொஸ்டின்ஸ் தான் எக்கனாமில கேட்கறாங்க. ஸோ எக்கனாமி நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். ஓகே, கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. மினிமம் 7, மேக்ஸிமம் 9. ஜியோகிராஃபி ரொம்ப மினிமம் தான் 3, 4 or 5 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமமா வரலாம். ஸ்ட்ராட்டஜிக்கே வெறும் ஒரு கேள்வியில இருந்து மேக்ஸிமம் 6 கேள்வி வரைக்கும் வரலாம், ரைட்டா? இது மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இட் மே வேரி, டிபெண்ட்ஸ் அப்பான் தி டேட் ஆஃப் எக்ஸாம், ஷிஃப்ட் ஆஃப் எக்ஸாம், ஏதாவது எல்லாத்த பொறுத்து இது மாறும். ஓகேவா? ஆனா மோர் ஆர் லெஸ் இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும்.
மாற்றம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச மாற்றம் இல்ல. இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். ஒரு சிலது வேரியாக வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? இத மனசுல வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது இதுலயே தெரிஞ்சிடும். ஸோ கரண்ட் அஃபேருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். தென் நீங்க ஹிஸ்டரி செகண்ட் படிங்க, சயின்ஸ் செகண்ட் படிங்க, சயின்ஸ் செகண்ட் அந்த ஆர்டர்ல எழுதிங்க, தேர்ட் படிங்க, பாலிட்டி, எக்கனாமி இந்த ஆர்டர்லயே நீங்க படிங்க. இதான் ஆர்டர். எப்பயுமே நீங்க இந்த ஆர்டர்லயே ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே படிங்க. ஓகேவா? ரைட். எப்பயுமே இந்த ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்றது ஆர்ஆர்பில ஜிஎஸ் கிராக் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ சயின்ஸ் சிஏல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஆர்பிஎஃப் எக்ஸாம்ல அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட். இப்போ கேள்வி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. நாசா ஆஸ்ட்ரோனட் சுனிதா வில்லியம்ஸ், ரைட்? சாரி, இது கலர் வந்து ரைட். சுனிதா வில்லியம்ஸ் வந்து நாசா மூலமா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஜூன்ல போனாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா கேள்வி என்னன்னா, விச் அதர் அஸ்ட்ரோனட் ஃப்ரம் நாசா, யாரோட போனாங்கன்னு கேக்குறாங்க. கூட போனவர் பேர் என்ன? ரைட். அப்ப அப்படி கேட்கும்போது இட் பிகம்ஸ் a difficult question. நம்ம என்ன பண்ணுவோம்னா, சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க, என்ன தேதியில போனாங்க, என்ன ராக்கெட்ல போனாங்கன்றது வரைக்கும் நீங்க படிச்சு வைக்கணும். ரைட். போனதுக்கான பர்பஸ் என்ன, இன்னும் அவங்க ரிட்டர்ன் ஆகல. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப லாங் டைம் அவங்க இருக்காங்க, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. ஸோ இன்னமும் அவங்க ரிட்டர்ன் ஆகல. சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிலாம் அவங்க அங்கேயே இருக்காங்க. நீங்க பேப்பர் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது. ரைட். இப்போ அவங்க கூட போனவர் யாருன்றது வரைக்கும் கேள்வி வரும். ஓகே, அப்ப கண்டிப்பா நீங்க அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணணும், வேற வழி இல்ல. ஓகேவா? ரைட். அப்ப இதுவுமே ரீசெண்டான கரண்ட் அஃபேர் தான். ஜூன் எக்ஸாம் வந்து டிசம்பர்ல நடந்துச்சு. ஸோ ஜூன் அப்படிங்கிறது 6 months பிஃபோர். அப்ப நீங்க 6 monthsக்கான கரண்ட் அஃபேர் நீங்க படிக்கணும். என்ன மாதிரி படிக்கணும்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்ப இதே மாதிரி இஸ்ரோ வந்து சம் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. இஸ்ரோக்குன்னு ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். கரெக்ட் தானே? இஸ்ரோ வந்து ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். இப்ப ரீசெண்டா கூட பிஎஸ்எல்வி C60 லான்ச் பண்ணாங்கல்ல, நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. அப்ப பிஎஸ்எல்வி C60 வந்து என்ன டேட்ல லான்ச் ஆச்சு? ஓகேவா? அது லான்ச் ஆன வெஹிக்கிளோட நேம் என்ன? அதான் பிஎஸ்எல்வி C60, அதான் நேம் வெஹிக்கிள். பிஎஸ்எல்வினா என்ன அதை கேட்கலாம். ஜிஎஸ்எல்வினா என்ன, அதோட பர்பசஸ் என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். அல்லது இதோட இதோட இந்த வெஹிக்கிளோட பர்பஸ் என்ன, இதனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இந்தியாவுக்கு கிடைக்கும், இந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஒவ்வொரு நீங்க இஸ்ரோ பத்தியோ நாசாவை பத்தியோ படிக்கிறீங்கன்னா, இப்ப இஸ்ரோ நாசான்றதெல்லாம் மேஜர் ஏஜென்சிஸ். அது போக ரொம்ப மைனர் ஏஜென்சிஸ் இருக்கும். யூரோப்பியனோட மிஷன் இருக்கும், சைனாவோடது இருக்கும், ஜப்பானோடது இருக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதனால நீங்க இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடா வரதுல எதையுமே ஸ்கிப் பண்ணணும். இதெல்லாம் சயின்ஸ் அண்ட் டெக் கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். அடுத்து ரொம்ப பேசிக்கான ஒரு அப்பாயின்மெண்ட் கொஸ்டின், கவர்னரோட அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்னு பொறுத்த வரைக்கும் நீங்க நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸையும் பார்க்கணும், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸையும் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நேஷனல் லெவல் அப்பாயின்மெண்ட்ஸ்னா, இப்ப ட்ரம்ப் வந்து வின் பண்ணிட்டாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப யூஎஸோட பிரசிடென்ட் வந்து ட்ரம்ப். இப்ப ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, சம் இந்தியன்ஸை அங்க இருக்கக்கூடிய மேஜர் போஸ்டிங்ஸ்க்கு அவர் நாமினேட் பண்றாரு. அப்ப அவங்களோட பேரெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட். அவங்க எல்லாம் என்ன 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 போஸ்டிங்ல ஜாயின் பண்றாங்க, அவங்களோட பேர் என்ன, அதோட பர்பஸ் என்னன்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா இப்ப என்டிபிசி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ரொம்ப லாங் ரன்னுக்கு நடக்கும். லாங் ரன் அப்படின்னா மினிமம் ஒரு மாசமாவது அவங்க நடத்துவாங்க. அப்போ ஒரு மாசம் ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்னா அவங்க கிட்டத்தட்ட 90 ஷிஃப்ட் நடத்தணும். ரைட். அப்ப 100 ஷிஃப்ட்டுக்கு கொஸ்டின் எடுக்கணும். அப்ப 100 ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு நீங்க 10 கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வச்சுட்டா கூட 100 ஷிஃப்ட்டுக்கு அவங்க 1000 கரண்ட் அஃபேர் கொஸ்டின் எடுக்கணும். எடுத்ததே திரும்ப திரும்ப அவங்களால எடுக்க முடியாது, ரிப்பீட்டேஷன் இருக்கும். ரைட். நான் அப்ராக்சிமேட்டா சொன்னேன். 1000 எடுக்கணும்னா கண்ணில் கிடைக்கிறதெல்லாம் அவங்க கேள்வியா எடுப்பாங்க. அப்ப நீங்க படிக்கும் போதே எதையுமே வேணான்னு ஒதுக்க கூடாது. முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வச்சுக்க முயற்சி பண்ணணும். நான் திரும்பவும் அதான் சொன்னேன். இப்ப இது வராது அப்படின்னு நீங்க எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் தான் பரீட்சை, கேட்க போறது 5 கரண்ட் அஃபேர் தான். அப்ப நீங்க முக்கியமானதை மட்டும் செலக்ட் பண்ணி படிச்சா போதும். ஆனா இங்க நமக்கு என்னைக்கு எக்ஸாம் வரும்னு தெரியாது, எந்த ஷிஃப்ட் வரும்னு தெரியாது. அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க கரண்ட் அஃபேரை ரொம்ப முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வச்சுக்க முயற்சி பண்ணணும். ரைட். அடுத்து இப்ப நான் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் உண்ட அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க படிச்சிடுறீங்க. ஓகேவா? ரைட். அப்ப சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கிறோம், அப்பாயின்மெண்ட்ஸ் படிக்கிறோம், ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்து வந்து ஸ்கீம்ஸ். குறிப்பா ஆஃப்டர் மோடி கவர்மெண்ட் 2014ல இருந்து 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ரைட்டா? 14 to 24 மேக்ஸிமம் ஸ்கீம்ஸை ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஓகேவா? ரைட். அந்த ஸ்கீம் லான்ச் ஆன டேட் என்ன, படிக்கும் போது லான்ச் ஆன டேட் என்ன, அந்த ஸ்கீமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன,
பின்னாடி நீங்க கொஸ்டின் பார்க்கும்போது இது ஏன் புரிஞ்சுப்பீங்க. லான்ச் ஆன ஸ்டேட் என்ன, லான்ச் பண்ணது யார், லான்ச்டு பை யார், பிரதமரா இல்ல வேற யாரும் மினிஸ்டர்ஸா, லான்ச்டு பை ஹோம், யார் லான்ச் பண்ணா, அதோட பெனிஃபிஷியரிஸ் யாரு. பெனிஃபிஷியரிஸ்னா அது வந்து விமனுக்கான ஸ்கீமா, சைல்டுக்கான ஸ்கீமா, இல்ல ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ்க்கான ஸ்கீமா, இல்ல டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஸ்கீமா, அந்த மாதிரி பெனிஃபிஷியரிஸ் யாரு, இதெல்லாம் நீங்க ஒரு சின்ன நோட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்ப ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்து எப்ப லான்ச் பண்ணான்னு கேக்குறாங்களா, ஸ்மார்ட் சிட்டி அவார்டு வந்து வருஷம் வருஷம் வரும். பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண சிட்டிஸ்க்கு வந்து அவார்டு கொடுப்பாங்க. அப்படி வாங்கினதெல்லாம் நம்ம படிக்கணும், சேர்த்து தான் படிக்கணும். ஓகேவா. அப்ப ஸ்கீம்ஸ் நீங்க அடுத்து படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸ்கீம்ஸ். சயின்ஸ் அண்ட் டெக் படிக்கிறீங்க, அப்பாயின்மெண்ட்ஸ் படிக்கிறீங்க, ஸ்கீம்ஸ் படிக்கிறீங்க. 3 டாபிக் சொல்லிட்டு நான் அடுத்து கவனிங்க. இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டரோட ஒரு கொஸ்டின், இது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின். ரைட். இந்த மாதிரி கேள்வி வரலாம். இப்ப பாருங்க, இது வந்து December 23, எக்ஸாக்டா 1 இயர் பிஃபோர் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். 1 இயர் பிஃபோர் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். அப்ப கரண்ட் அஃபேரோட டைம் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மினிமம் 6 months ஆவது தரவா படிக்கணும். இது வந்து மினிமம் நீங்க 6 months படிச்சிருக்கணும் எக்ஸாமுக்கு முன்னாடி. மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் படிக்கிறது நல்லது. ஓகே, படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து 6 months படிச்சேன். எக்ஸாமுக்கு முன்னாடி நான் 6 months படிச்சேன். ஓகேவா. நீங்க 1 இயர் வரைக்கும் படிக்கிறது நல்லது. ஆனா அவ்வளவு டேட்டா ஞாபகத்துல வைக்க முடியாது. ஓகேவா. நீங்க 6 months முடிஞ்ச அளவு தரவா படிங்க. ஏன்னா இங்க 100% கொஸ்டின் ஆன்சர். இந்த கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் அதை ஆன்சர் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதை ஆன்சர் பண்ணணும்னு நீங்க நினைக்க கூடாது. அதெல்லாம் ஸ்கிப். ரைட்டா. இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன், ஸ்கிப் பண்ண பழகணும். நீ அதை பத்தி கவலையே படக்கூடாது. தெரியலையா, ஸ்கிப், அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேவா. ரைட். ஸோ அடுத்து இது வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான டெக் ரிலேட்டடான வருது. அடுத்து ஸ்போர்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து ஸ்போர்ட்ஸ். கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் நீங்க படித்தே தீரணும். ரைட்டா. ஸ்போர்ட்ஸ்ல நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், ஸ்டேட் லெவல்ல இருந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. இது இந்தியன் பிளேயர்ன்றதுனால இந்த கொஸ்டின் வந்திருக்கு. இந்தியன் பிளேயர் இல்லாமையும் கொஸ்டின் வரலாம். ரைட். அப்ப என்ன மாதிரி கொஸ்டின் வேணா கேட்கப்படலாம். ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா நல்லா பாத்துக்கணும். அகைன் மேஜர் ஸ்போர்ட் மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்னு வந்துட்டாலே படிக்கணும். ஓகே. அது மேஜர் ஸ்போர்ட்டா இருந்தா மட்டும் தான் நான் படிப்பேன். இப்ப செஸ்ல இந்தியா ஜெயிச்சிருக்கு படிப்பேன். இது வந்து இப்போ இந்தியா வந்து ஏதோ கிரிக்கெட்ல வின் பண்ணுது, ஹாக்கில வின் பண்ணது, அதை மட்டும் படிப்பேன், அப்படி கிடையாது. ஓகேவா. I'll give you a question. சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. How many medals did the team Jammu Kashmir win in Khelo India Youth Games 2023? இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்றது? இட் இஸ் a difficult question. இப்போ கேலோ இந்தியா யூத் கேம் வந்து நீங்க படிச்சு வச்சிருப்பீங்க, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. கரண்ட் அஃபேர் படிக்கிற எல்லாருமே அதை பார்த்திருப்பாங்க. ஆனா இதுல ஜம்மு காஷ்மீர் வந்து எத்தனை மெடல் ஜெயிச்சுன்னு படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா. அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஸ்போர்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரைட்டா. அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்க படிக்கும்போது, நான் இஸ்ரோ சொன்னேன் இல்லையா, இஸ்ரோல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து பாருங்க. சந்திரயான் 3யோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எதெல்லாம் கரெக்ட், எதெல்லாம் தப்புன்னு கேட்கிறேன். ஓகே. சந்திரயான் 3 வந்து ஜிஎஸ்எல்வி லான்ச் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பேசிக் கொஸ்டின். ஏன்னா அது 3க்கு போகக்கூடிய ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறதுனால நீங்க அதை பிஎஸ்எல்வில லான்ச் பண்ண முடியாது. பிஎஸ்எல்வி பாசிபிள் இல்லை, அப்ப ஜிஎஸ்எல்வி தான். அது ஈஸியா நீங்க கரெக்ட்னு சொல்லிடலாம். இது இன்னும் டிஃபிகல்ட் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ட்விஸ்ட் வைக்கலாம். அப்ப நீங்க படிக்கும் போதே கொஞ்சம் தெளிவா படிங்க. இதை நான் சொன்னேன் இல்லையா, இப்ப இங்க என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. எப்ப லான்ச் ஆச்சு, என்ன வெஹிக்கிள் லான்ச் ஆச்சு, என்ன பர்பஸ்க்கு லான்ச் ஆச்சு, அதனால என்ன அட்வான்டேஜ், இப்படி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வராது. ரைட்டா. அதே மாதிரி நமஸ்தே ஸ்கீம் முன்னாடி நான் சொல்லிட்டேன். நமஸ்தே ஸ்கீம் கண்டிப்பா அதாவது ஸ்கீம் கண்டிப்பா பார்த்து வைக்கணும். அது எந்த ஸ்டேட்டோட ஸ்கீமா வேணா இருக்கலாம், அல்லது சென்ட்ரலோட ஸ்கீமா கூட இருக்கலாம். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இப்போ விமென்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரீ பஸ்ஸஸ் கொடுக்குறாங்க. அது எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு, தமிழ்நாடுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்கலாம், அந்த மம்தா பானர்ஜி வந்து லான்ச் பண்ணிருக்கலாம். அது கொஸ்டினா கேட்பாங்க. கர்நாடகாவில் லான்ச் பண்ணது கேட்கலாம், யூபி, குஜராத், ராஜஸ்தான், இந்த மாதிரி எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ண ஸ்கீம்ஸ் வேணா கேட்கலாம். ஸ்கீம்ஸ் படிக்கும்போது ஸ்டேட் வைஸும் படிக்கணும், சென்ட்ரலும் படிக்கணும். ஓகேவா. ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்து பார்க்கலாமா. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர் நீங்க படிக்கும் போது ரொம்ப முக்கியம் கொடுத்து படிக்க வேண்டியது வந்து, முக்கியமானது என்னென்னலாம் படிக்கணும், ஸ்கீம்ஸ் நீங்க படிங்க. ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா இதுல கேள்வி வரும். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ், வேற என்ன, சயின்ஸ் அண்ட் டெக்ல முக்கியமானது. இதெல்லாம் போக இம்பார்ட்டன்ட் டேஸ் கேட்கலாம். அடுத்து மிலிட்டரி எக்ஸசைசஸ் கேட்கலாம். நீங்க அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் வரணும் அப்படின்னு அங்க எதுவுமே கிடையாது, எது வேணா கேட்கலாம். ரைட்டா. எல்லாத்துக்குமே ரெடி ஆகி போங்க. ப்ரீவியஸ் 6 monthsக்கு ரெடி ஆகிக்கங்க. ஓகேவா. தட்ஸ் இட். ரைட். இப்போ அடுத்ததுக்கு போகுமா.
அடுத்த கொஸ்டின், அடுத்த அடுத்த டாபிக் சயின்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது சயின்ஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் கரண்ட் அஃபேர் எதுல படிச்சேன்றதை முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நான் அஃபேர்ஸ் கிளவுட்ல படிச்சேன். நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுல படிங்க. ஓகே, அதே மாதிரி என்ன லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுல படிங்க. நான் இங்கிலீஷ்ல படிச்சேன், நீங்க தமிழோ அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது லாங்குவேஜ் கன்வீனியன்ட்டா இருக்கு, அல்லது வேற மெட்டீரியல் எனக்கு பெனிஃபிட்டா தெரியுதுன்னா தாராளமா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெட்டீரியல் தான் பர்ஃபெக்ட்னு கரண்ட் அஃபேருக்கு ஒரு மெட்டீரியல் சொல்லவே முடியாது. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்க படிங்க. ஓகேவா? ரைட். அடுத்து ஜெனரல் சயின்ஸ். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பாருங்களேன், அனுப்ளாய்ட்ஸை பத்தி எது இன்கரெக்ட்னு கேட்கறாங்க. ரைட். அப்ப அனுப்ளாய்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னு தெரியணும், அது எங்க யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போன வீடியோல சொல்லும் போதே செல் பயாலஜின்னு ஒரு டாபிக் சொல்லியிருப்பேன். செல்லை பத்தி நீங்க படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அதுல இருந்து வர ஒரு கேள்விதான் இதெல்லாம். ஸ்கூல் புக்ல ரொம்ப டைரக்டாவே ஸ்கூல் புக்ல இருக்கும். ஓகேவா? ரைட். நான் இந்த இடத்துல இன்னொன்னையும் சொல்லிக்கிறேன், நான் படிச்சது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கு தான், SCERT தான் நான் படிச்சேன். ஓகேவா? நான் NCERT படிக்கல. அதே மாதிரி நான் அரியண்டோ லூசண்டோ ஃபாலோ பண்ணல. ரைட். நான் ஃபாலோ பண்ணது ஸ்கூல் புக்கு தான். அதனாலதான் நான் நிறைய இடங்கள்ல ஸ்கூல் புக்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். ரைட். இல்ல உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பல்கியா தெரியுது, படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அரியண்டோ லூசண்டோ படிங்க. ஆனா ஸ்கூல் புக் படிக்கிற மாதிரி வராது. ரைட். அதுல இருக்கிற கண்டென்ட் ஸ்கூல் புக்ல சூப்பர் கண்டென்ட் இருக்கும். அதனால நீங்க முடிஞ்ச அளவு ஸ்கூல் புக்குக்கு மாற ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா அரியன் லூசன் படிங்க. அதுக்காக அரியன் லூசன் படிக்கிறது வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரைட். அதுலயும் ஒரு பேசிக் நாலேஜை நீங்க கவர் பண்ணிடலாம். ரைட். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ பயாலஜில என்ன மாதிரி கொஸ்டின் வருது, அதே மாதிரி இங்க இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றேன். நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸை வந்து நான் பார்த்தேன். ஸ்டேட்மெண்டா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட் எது தப்பு, அல்லது 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது எதுலாம் வரும் எதெல்லாம் வராதுன்னு பாலிட்டியில கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அந்த கொஸ்டின் நான் காட்டுறேன். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்கறாங்க. வெறும் ஃபேக்டா மட்டும் இல்லாம கான்செப்டை புரிஞ்சு நீங்க சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. கான்செப்டா படிங்க. ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்க பேரலல் கனெக்ஷன்ல கொடுத்தீங்கன்னா, பேரலல் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும்? இதெல்லாம் டைரக்டான கொஸ்டின், சிம்பிளான கொஸ்டின், பார்க்கறதுக்கு தான் பெருசா இருக்கும், சிம்பிள் கொஸ்டின். பேரலல் கனெக்ஷன்ல வந்துச்சுன்னா ரேஷியோ ஆஃப் லாஸ் என்ன, இதுவும் புக்ல இருக்கும், நீங்க ஈஸியாவே ஐடென்டிஃபை பண்ணலாம். ரைட். இப்போ கெமிஸ்ட்ரியில இந்த கொஸ்டினை கவனிங்க. கெமிஸ்ட்ரியில இன்க்ரீசிங் ஆர்டர், ஆசிடோட இன்க்ரீசிங் ஆர்டர்ல நீங்க வந்து ஆசிட்ஸை இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதுங்கிறாங்க பேஸ்ட் ஆன் அசிடிக் ஸ்ட்ரென்த். ரைட். நீங்க பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரியலன்னா இந்த கொஸ்டின் நீங்க சால்வே பண்ண முடியாது. ரைட். நான் வந்து கெமிஸ்ட்ரியில இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லும் போதே ஆசிட் பேஸ் சால்ட் சொல்லியிருப்பேன். அதுல இருந்து ஒரு கேள்விதான் இது. ஓகேவா? அப்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல ஈஸியாவும் கேட்கலாம், ரொம்ப ஹை எண்ட்ல கஷ்டமாவும் கேட்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆசிடோட ஸ்ட்ரென்த் நீங்க தெரியணும்னா நீங்க அதை படிச்சுதான் ஆகணும். அதுக்கு தான் நான் ஸ்கூல் புக் போய் இந்த கான்செப்டை கத்துக்கங்கிறேன். ரைட். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. 8th 9th 10th ஸ்கூல் புக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 8th 9th 10th மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். ரைட். அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டை மட்டும் படிங்க. எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். ரைட். அடுத்து பிசிக்ஸ்ல பாய்சான்ஸ் ரேஷியோ. பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு ஒன்று இருக்கும். பருப்பொருட்களின் பண்புகள்னு ஒரு டாபிக் நான் சொல்லியிருப்பேன். அதுல இருந்து வந்த கேள்விதான். ரைட். நான் அங்க சொன்ன டாபிக்ஸை போன வீடியோல, அதாவது அங்கன்றது போன வீடியோல நான் சொன்ன டாபிக்ஸை நோட் பண்ணி அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்து குரோமோசோம். இதெல்லாம் பேசிக்கான ஒரு பயாலஜி கொஸ்டின். ஆனா குரோமோசோம் நம்பர் ஆஃப் மெய்ஸ்ன்னு கேட்கறாங்க. மக்காச்சோளத்துல குரோமோசோம் நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ரைட். நீங்க ஆன்சர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஹியூமன் பாடியில ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எழுதிடலாம். ஆனா மெய்ஸ் கேட்கறாங்க. இந்த மாதிரி கொஸ்டினா நீங்க ஆன்சரே பண்ண முடியாது. அதாவது நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஞாபகத்துல இருந்துச்சுன்னா பெட்ரு, தெரியலன்னா ஸ்கிப் பண்ணுங்க, கவலையே பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்து கான்வெக்ஸ் லென்ஸ். எந்த இமேஜ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸை அக்யூரேட்டா டெபிசிட் பண்ணுது அப்படின்னு கேட்கறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீங்க புக்கை பார்த்தீங்கனாலே இந்த படம் இருக்கும், கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இந்த படம் இருக்கும், ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ரைட். அதே மாதிரி கெப்லர் லா. அகைன் ஸ்டேட்மெண்ட் டைப். எது கெப்லர் லா இல்ல, கெப்லர் வந்து 3 லா சொல்லியிருப்பாரு, அந்த 3ல எது இல்லைன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அடுத்து பிசிக்ஸ்ல ஒரு ப்ராப்ளம். நான் திரும்பவும் சொல்றேன், பிசிக்ஸ்ல கண்டிப்பான முறையில ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம்காக தான் நீங்க ஸ்கூல் புக்கு பாருங்கன்னு நான் சொல்றேன். ரைட்டா? ஸ்கூல் புக்ல எல்லா சாப்டர்லயுமே ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லைட்ல வருதுல்ல, லைட்டு ஹீட்டு இதுலலாம் கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கண்டிப்பா நீங்க பாருங்க. அதுக்கு தான் நான் ஸ்கூல் புக்கை திறந்து பாருங்கன்னு சொல்றேன். அது ஈஸியான ப்ராப்ளமா இருக்கும். ஈஸியான ப்ராப்ளமா இருக்கும். அதனால நீங்க ஸ்கூல் புக் பாத்தீங்கன்னா போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட். அடுத்து அப்ப நீங்க படிக்கும்போது 8th 9th 10th சயின்ஸை படிக்க ட்ரை பண்ணுங்க.
ரைட்டா? முடிஞ்சா நோட்ஸ் எழுதி படிங்க. சயின்ஸுக்கு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ 8th 9th 10th மூணுலையுமே என்ன டாபிக் இருக்கும்னா லைட்டுன்னு ஒரு டாபிக் இருக்கும். அப்போ மூணுலையுமே வேற வேற கண்டென்ட் இருக்கும். நீங்க லைட்டுக்கு கீழே காமனா எல்லாத்தையும் சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஈஸி டு ரிவைஸ். அவ்வளவுதான். ஃபேக்ட்டை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா. ஓகேவா? ஸோ இதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஆன்சியன் அண்ட் மிடிவல் இந்தியா. ஆன்சியன் மிடிவல் இந்தியாவில் நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான டாபிக் திரும்ப ஒரு தடவை நான் இங்க சொல்றேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிங்க. புத்திசம் ஜெயினிசம் படிங்க. அடுத்து மௌரியாஸ் படிங்க. குப்தாஸ் படிங்க. சிந்து சமவெளி நாகரிகம், புத்திசம் ஜெயினிசம், அதாவது புத்த மதமும் சமண மதமும், மௌரியர்கள், குப்தர்கள். முடிஞ்சா வர்தனாஸை சேர்த்துக்கங்க. ஹர்ஷவர்தனார் மட்டும் இருப்பாரு. வர்தனாஸ். இது வந்து ஆன்சியன்ட்ல. மிடிவல்ல நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது டெல்லி சுல்தானேட், டெல்லி சுல்தான்கள். அடுத்து முகல். சவுத் இந்தியன் ஹிஸ்டரி நீங்க படிக்கணும். தென்னிந்திய வரலாறு. சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது சோழா, பாண்டியா, சேரா, சேரர்கள், அடுத்து ராஷ்டிரகூடர்கள், பாலர்கள், இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரையுமே முடிஞ்சாலும் பார்க்க ட்ரை பண்ணுங்க. விஜயநகர் பாமினி கிங்டம். இதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். விஜயநகர் பாமினி கிங்டம் படிக்கணும். இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, இப்போ கொஸ்டின் கவனிங்க. அகைன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இல்துமிஷை பத்தி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது தப்பு எது கரெக்ட். டெல்லி சுல்தானேட் டைரக்டா இல்துமிஷ் டெல்லி சுல்தானேட்ல ஒரு கேள்வி. அடுத்து ராஷ்டிரகூட டைனஸ்டி. சவுத் இந்தியன் ஹிஸ்டரி நான் சொல்றேன்னா, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி ராஷ்டிரகூட டைனஸ்டியில அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் என்ன ஆர்டர்ல இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. ரைட்? இதெல்லாம் புத்தகத்துல நேரடியா இருக்கும். நீங்க புக்கை திறந்து ராஷ்டிரகூட ஓபன் பண்ணீங்கன்னா ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கும். ரைட்? ஜெயினிசம்ல ஒரு கொஸ்டின். யாரு ஜெயினிசம் ஃபாலோ பண்ண ரூலர் யாரு படிக்கணும். ரைட்? நீங்க ஒரு ரூலர் படிக்கும்போது, ஒரு ஆட்சியாளரை பத்தி நீங்க படிக்கிறீங்கன்னா அவர் என்ன டைம் பீரியட்ல இருந்தார், அவரோட டைம் லைன் என்ன, ஓகேவா? அவர் டைம் பீரியட்ல நடந்த இம்பார்ட்டன்டான வார்ஸ் என்ன, வார்ஸோட ரிசல்ட் என்ன, அவரோட டைம் பீரியட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முக்கியமான ஸ்கீம்ஸ், இம்ப்ளிமெண்ட் பண்ண டிசிஷன்ஸ், இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம் ஆர் டிசிஷன். ஓகே, ஒரு முக்கியமான ரூலர் நீங்க படிக்கிறீங்கன்னா அடுத்து அவங்க டைம்ல இருந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, அவங்க டைம் பீரியட்ல ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் குட். மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளதான் ஃபாலோ ஆகும். இதுக்குள்ளதான் ஃபாலோ ஆகும். கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படிங்க. ஓகேவா? ரைட்? அடுத்து அகைன் டெல்லி சுல்தானேட்ல ஒரு கேள்வி. யாரு வந்து இல்துமிஷோட சக்சஸர்னு கேட்டிருக்காங்க. ரஜியா, ஒரே ஃபீமேல் சுல்தான். அது நீங்க படிச்சாலே போட்டுடலாம். அகைன் அங்கர்வாட் டெம்பிளும் புக்ல நேரடியா இருக்கும். அதை பில்ட் பண்ணது யாரு? ஈஸியான கொஸ்டின் தான். இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. ஷாரிக் டைனஸ்டி நான் படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி இட் இஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா அதை ஸ்கிப் பண்ண பழகணும். ஓகேவா? ரைட்? டைட்டில்ஸ், ரூலர்ஸோட டைட்டில்ஸ். தாரிகி சிந்தனா யாரு, தாரிகி காஷ்மீரினா யாரு, இந்த மாதிரி டைட்டில்ஸும் நீங்க படிக்கணும். இம்பார்ட்டன்டான டைட்டில்ஸ். அந்த ரூலர் நீங்க படிக்கும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்ட பெயர்கள் என்னென்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அகைன் ஒரு வார், தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டை பத்தி ஒரு கேள்வி. வார்ஸ் நீங்க படிக்க போறீங்க. ரைட்? இதெல்லாம் வந்து ஆன்சியன்ட் மிடிவல் இந்தியால மேஜர் சோர்ஸா நீங்க 6th 7th படிச்சீங்கனாலே ஆன்சியன்ட் அண்ட் மிடிவல் கவர் ஆயிரும். 6th ஃபுல்லா ஆன்சியன்ட் இருக்கும், 7thல மிடிவல் இருக்கும். ஸோ ஆன்சியன்ட் அண்ட் மிடிவலுக்கு நீங்க இதை படிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா 11th புக்கு படிக்கலாம். 11th ஹிஸ்டரி புக். சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக் வச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்க ஆல்ரெடி லூசன்ட்டை ஃபாலோ பண்றவரா இருந்தீங்கன்னா, எனக்கு அதுவே கன்வீனியன்ட் ஃபீல் ஆச்சுன்னா தாராளமா பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. நான் ஃபாலோ பண்ண சோர்ஸை இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ரைட்? முடிஞ்சது. அடுத்து மாடர்ன் இந்தியா. மாடர்ன் இந்தியால மெயினா நீங்க என்ன பண்ணுங்க, 1857 இந்த கிரேட் ரிவோல்ட் ஒன்று நடக்கும். ரைட்? அதுல இருந்து 1947 வரைக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஓகே, இதுக்கு இடையில நடந்த இங்க படிக்கும் போதுமே எல்லா இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வித் இயர். எல்லா இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்டோட இயர், அந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண மேஜர் பர்சனாலிட்டிஸ், முக்கியமான பர்சனாலிட்டி யாரு, ஓகேவா? மேஜர் பர்சனாலிட்டிஸ், அந்த ஈவெண்ட்டோட ரிசல்ட் என்ன. ஏன்னா நிறைய ஈவெண்ட் நீங்க படிப்பீங்க. இதுலயுமே குறிப்பா ஆஃப்டர் காந்தி 1915 to 1947 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அதே மாதிரி எல்லா லீடர்ஸையுமே முடிஞ்ச அளவு படிக்க ட்ரை பண்ணுங்க. முக்கியமான எல்லா லீடர்ஸுமே, காந்தியில ஸ்டார்ட் பண்ணி காந்தி, மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, தாதாபாய் நவ்ரோஜி, அந்த மாதிரி அந்த பீரியட்ல அம்பேத்கர், சுபாஷ் சந்திர போஸ், இந்த மாதிரி எல்லா லீடர்ஸையுமே நீங்க படிச்சு ஞாபகத்தில் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி பிரிட்டிஷ் பீரியட்ல நிறைய ஆக்ட் வந்திருக்கும். அந்த ஆக்ட், அதோட இயர், அந்த ஆக்டோட மேஜர் ப்ரொவிஷன்ஸ், அந்த ஆக்ட் என்னென்ன சொல்ல வந்துச்சு படிச்சு வச்சு. கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு.
ஓகேவா? ரைட். லீடர்ஸ் படிக்கும் போதுமே அவங்களோட பர்சனல் லைஃப்ல இருந்தும் கேள்வி வரலாம், இங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தும் கொஸ்டின் வரலாம். அந்த லீடர் யாரா வேணா இருக்கலாம். ரைட்டா? அதனால கொஞ்சம் கவனமா படிங்க. ரைட். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ண சோர்ஸ் வந்து 8th 10th சோசியல் சயின்ஸ் புக்ல மேஜர் பார்ட் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 12th ஹிஸ்டரி புக் நீங்க படிக்கலாம். தாராளமா நீங்க எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியும். ரைட். இப்போ கிலாஃபத் மூவ்மெண்ட் அகைன் 1920 கிலாஃபத் மூவ்மெண்ட் வந்து 1920 அதான் இங்க நான் சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் காந்தி பீரியட் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கேள்வி. ஓகேவா? அடுத்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் பிரிட்டிஷோட டைம் பீரியட்ல வந்து ஒரு ஆக்ட் 1858 நான் சொல்றேன்ல, இதுதான் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் அந்த உங்களை படிக்கிறதுக்கும் நான் சொல்றேன். ரைட். 1858ல வந்திருக்கும். அவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்கலாம். ரைட்டா? அடுத்து ப்ரீ இண்டிபெண்டன்ட்ல பாவர்ட்டி லைனை பத்தி பேசினது யாரு? தாதாபாய் நௌரோஜி. எல்லாருக்குமே தெரிஞ்சது. நீங்க படிக்கலன்னா இனிமே படிப்பீங்க கண்டிப்பா. இதுதான் சொல்றேன், இந்த மாதிரி லீடர்ஸ் நீங்க படிக்கணும். மூக் நாயக்னு புக் எழுதுனது யாரு? அம்பேத்கர். இதுதான் லீடர்ஸை பத்தி நீங்க படிக்கணும். இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன்ஸ் கிசான் சபா, அடுத்து ஹிந்து மகாசபா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன்ஸ், முஸ்லிம்ஸ்க்கு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன்ஸ் அதை கொண்டு வந்த இயர், அதை கொண்டு வந்த லீடர்ஸ், இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டா ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த மாதிரி ஆத்மீய சபா இருக்கு இல்லையா, அதாவது என்ன சொல்லுவாங்க, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிம்பாங்க. சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ். சோசியோ ரிலிஜியோ ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் கண்டிப்பா கேள்வி வரும். இப்போ ஆத்மீய சபா யார் தொடங்கினா, எப்ப தொடங்கினாங்க, பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா, இந்திய பிரம்ம சமாஜம் யாரால தொடங்கப்பட்டது, எந்த வருஷம் தொடங்கப்பட்டது, அதோட பர்பஸ் என்ன, இது மாதிரி நிறைய இருக்கும். ரைட். சுத்தி இயக்கம் யாரு கொண்டு வந்தா, அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க. ரைட்டா? முடிஞ்சது. அப்ப மாடர்ன் இந்தியால நீங்க படிக்க வேண்டியது 8th 10th சோசியல் சயின்ஸ் புக் படிக்கலாம், 12th ஹிஸ்டரி புக் படிக்கலாம். நான் சொன்ன டாபிக்ஸ் படி படிங்க, ஈஸியா மார்க் எடுத்துக்கலாம். இந்தியன் பாலிட்டி ஆல்ரெடி என்ன டாபிக் படிக்கணும்ன்றது சொல்லிட்டேன் நான். அதாவது நீங்க படிக்கும் போதே ஆர்டிகிள் வந்து 1ல இருந்து 51 வரைக்கும் அப்படி ஃபுல்லா ஞாபகத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் ஞாபகத்துல வைக்கணும். அமெண்ட்மெண்ட் எல்லா இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட்ஸையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ரைட்டா? பார்ட் ஷெட்யூல். ரைட். இதெல்லாம் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னன்னா இம்பார்ட்டன்டான பொலிட்டிக்கல், அதாவது இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். பொலிட்டிக்கல் சிஸ்டம்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளி இப்படி இருக்குன்னா, இப்போ வைஸ் பிரசிடென்ட் வந்து அவரோட எலெக்ஷன் மெத்தட் என்ன, அவரோட எலிஜிபிலிட்டி என்ன, அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அவருக்கு என்ன ஏஜ் இருக்கணும், அவரோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் என்ன, இந்த மாதிரி படிக்கணும். பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நீங்க படிக்கணும். இப்போ கேள்வி பாரு, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபௌட் லோக்சபா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, பார்லிமெண்ட், ஸ்டேட் அசம்பிளி, இதை பத்தி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்ட் தப்புன்னு கேட்கறாங்க. அப்ப இதை நீங்க அக்யூரேட்டா படிக்கலைன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியாது. கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியாது. கான்செப்டை புரிஞ்சு படிக்கலைன்னா ஆன்சர் பண்ண முடியாது. நிறைய கேள்வி அப்படிதான் இருக்கு. பாலிட்டிலையும் சரி, சயின்ஸ்லயும் சரி, கான்செப்டை புரிஞ்சு படிச்சாதான் ஆன்சர் பண்ற மாதிரி கேள்விகள் இருக்கு. அதுதான் நான் சாம்பிளா கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸை நான் பார்த்துட்டேன். அதோட சாம்பிள் தான் இதெல்லாம். ரைட்டா? ஸோ கான்செப்டை புரிஞ்சு தெளிவா படிங்க, ஆன்சர் ஈஸியா பண்ணலாம். இது ஈஸியான கொஸ்டின், கான்செப்ட் தெரிஞ்சா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த ஆர்டர்லயே நீங்க படிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, எங்க இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நான் வந்து இம்பார்ட்டன்டான கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். ரைட்டா? நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் படிங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுல இருந்து ஒரு கேள்வி. ரைட்டா? ஆர்டிகல் 317 அதுவும் இம்பார்ட்டன்டான ஆர்டிகல், நீங்க போட்டுக்கலாம். அமெண்ட்மெண்ட், அகைன் ஒரு அமெண்ட்மெண்ட் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இப்ப எது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிய கேரண்டி பண்ணுது? அப்ப ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற கான்செப்டை பத்தி உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா இதை நீங்க ஆன்சரே பண்ண முடியாது. ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன, எந்த ஆர்டிகல் ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி பேசுது, அதுக்கும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரிக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு படிங்க. அடுத்து ஒரு ஆர்டிகல்ல எவ்வளவு டெப்தா போயிருக்காங்க பாருங்க. ஆர்டிகல் 19ன்றது ஃப்ரீடம், சுதந்திரம். எதுக்கெல்லாம் இந்தியாவில் சுதந்திரம் இருக்கு? 6 ஃப்ரீடம் இருக்கு. ஸ்பீச்சுக்கு, அதாவது பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்கு, பிடிச்ச வேலையை செய்யறதுக்கு சுதந்திரம் இருக்கு, இந்தியாவுக்குள்ள மூவ் பண்றதுக்கு சுதந்திரம் இருக்கு, ஏதாவது போராட்டம் நடத்துறதுக்கு சுதந்திரம் இருக்கு, சங்கம் அமைச்சுக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃப்ரீடம்ஸ் இருக்கு. அதுல அவங்க என்ன கேக்குறாங்க, டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்குள்ள மூவ் ஆகுறதுக்கு எந்த ஆர்டிகல் வந்து சொல்லுது? அப்ப 19ல சப்கிளாஸ் 1ல சப்கிளாஸ் டி. அப்ப இந்த அளவுக்கு நீங்க படிக்கணும். நான் 1 to 51 படிக்கணும். அப்போ 1 to 51 இந்த அளவுக்கு நீங்க படிக்கணும். ஓகேவா? ஃபெடரல் மேட்டர்ஸ் டீல் பண்றது யாரு, இதெல்லாம் நீங்க ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் படிக்கும் போது ஆன்சர் போட்டுரும். ஜுடிஷியல் சிஸ்டம் படிக்கும் போது ஆன்சர் போட்டுரும்.
இப்ப கேள்வி பாருங்க, எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் நான் சொன்னா அந்த கேள்வி இருக்கேன். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட்ல யார் யார் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? இப்போ யூபிஎஸ்சியோட ரிலேட்டான பார்ட் எது? நான் பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் படிக்கணும்னா அந்த கேள்வி. இப்போ மணி பில்லாம் கான்செப்ட் கொஸ்டின். மணி பில்னா என்ன, அதோட ஆர்டிகிள் என்ன, அதோட ப்ரொசீஜர் என்ன, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு படிக்கணும். ஆன்சர் போட்டு ஓகேவா? நான் திரும்பவும் சொல்றேன், புரிஞ்சு படிங்க. இது உங்களுக்கு எந்த சோர்ஸ் கன்வென்ட்டா இருந்தாலும் படிங்க. ஸ்கூல் புக்லயும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்கூல் புக்ல நீங்க ஒரு வேலை படிக்கிறீங்கன்னா 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி 10th சோசியல் சயின்ஸ் சிவிக்ஸ் பார்ட் படிங்க. இதெல்லாம் யூஸ் ஆகும். ரைட்டா? தென் எக்கனாமி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா மாறிடுச்சோன்னு எனக்கு தோணுது. நிறைய கேள்விகள் நான் பார்த்தேன். ஓகேவா? ரைட், டாபிக்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோல இருக்கு, கண்டிப்பா பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. நிதி ஆயோக் நான் அதிலேயே சொல்லியிருப்பேன், பிளானிங் கமிஷன் நிதி ஆயோக் 5 இயர் பிளான்ஸ் படிங்க அப்படின்னு. இப்பயுமே கேள்வியை கவனிச்சீங்கன்னா பிராட் அப்ஜெக்டிவ் ஆஃப் நிதி ஆயோக். அவங்க நிதி ஆயோக் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, யார் ஸ்டார்ட் பண்ண, அதெல்லாம் கேட்கல. அப்ஜெக்டிவ் என்ன, அப்ப ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின். இதுக்கு நிதி ஆயோக்கோட பேசிக் ஸ்ட்ரக்சரும் கான்செப்டும் தெரிஞ்சாதான் ஆன்சர் போட முடியும். ரைட்டா? அடுத்து ரொம்ப முக்கியமா சென்சஸ்ல இருந்து 2 கொஸ்டின் எல்லா பேப்பர்லயுமே நான் பார்த்தேன். ரைட்டா? 2011 சென்சஸ். ஏன்னா அதுக்கப்புறம் சென்சஸ் நடக்கல. 2011 சென்சஸ் ரிலேட் ஆன எல்லா டேட்டாவையுமே படிச்சு வச்சுக்கோங்க. கேள்வி கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உறுதியா ஒரு கேள்வியாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சென்சஸ் நல்லா படிங்க. எல்லா புக்லயுமே இருக்கும். நெட்ல போட்டீங்கனாலும் வரும், ஸ்கூல் புக்லயும் இருக்கும், அரிகன்க்ளூஷன் அந்த மாதிரி புக்லயும் இருக்கும். கண்டிப்பா எல்லா டேட்டாவையும் படிச்சுக்கோங்க. டேட்டாவை விட்டுறாதீங்க, எல்லா டேட்டாவையும் படிங்க. அதுக்கு மாடலா தான் இந்த கொஸ்டின் நான் வச்சேன். 2011 சென்சஸ் உறுதியா கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து எவ்வளவு டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் பாருங்க. இந்தியாவோட டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி 1991 பத்தி எது இன்கரெக்ட் கேட்கறாங்க. இந்த கொஸ்டினை நீங்க ஆன்சர் பண்ணணும், ட்ரையே பண்ணக்கூடாது, விட்டுருங்க. அவ்வளவுதான், தலையெழுத்து, அது போய் தொலையுது, அப்படி விட்டுருங்க, அவ்வளவுதான். அடுத்து நான் பேங்கிங், அதாவது மானிட்டரி பாலிசி, பிஸ்கல் பாலிசி சொல்லணும் இல்லையா, அதுல இருந்து ஒரு கேள்வி. பேங்கிங்கோட செகண்டரி ஃபங்க்ஷன் என்ன, கமர்ஷியல் பேங்க்ஸோட செகண்டரி ஃபங்க்ஷன் என்ன, அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருந்து ஒரு கேள்வி. இதெல்லாம் நான் சிலபஸ்ல சொல்லியிருப்பேன், அதை நீங்க தாராளமா படிக்கலாம். ஓகே, அதுல இருந்தே மேக்ஸிமம் வந்து ஃபினான்சியல் இன்க்ளூஷனா என்ன, நேஷனல், அதாவது நபார்டோட ஃபங்க்ஷன் என்ன, நபார்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நபார்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அதோட பர்பஸ் என்ன, யார் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் தெரிஞ்சுங்க. அதே மாதிரி ரீஜனல் ரூரல் பேங்க்னு ஒன்று இருக்கும், அது ஒரு ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க், அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவோட ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, அப்புறம் நேஷனல் இன்கம்னா என்ன, இதெல்லாம் வந்து நீங்க படிக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க மேஜரா 11th 12th எக்கனாமி புக்ல செலக்டிவா படிச்சீங்கனாலே போதும், உறுதியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? உறுதியா ஆன்சர் பண்ணலாம். 11th 12th எக்கனாமி புக்கை படிக்க ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல புக், நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம், பரிச்சைக்கு யூஸ் ஆகும். ரைட், முடிஞ்ச அளவு படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ரைட், ஜிஐஏடி காட் இதுதான் பின்னால டபிள்யூடிஓவா மாறி இருக்கும். இதுவுமே வந்து நான் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஒரு டாபிக் சொல்லியிருக்கேன், அதுல இருந்து வந்த கேள்வி. ரைட்டா? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதாவது எல்பிஜின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். இதை கொண்டு வந்தவர் தான் மன்மோகன் சிங். சமீபத்தில் இறந்து போனார் இல்லையா மன்மோகன் சிங், அவர் தான் 1992 கொண்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ரைட்டா? அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியா என்னென்ன செஞ்சுச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் 11th எக்கனாமி புக்ல அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா இருக்கும், அப்படியே நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க கான்செப்டா புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கூல் புக் ஹெல்ப் பண்ணும். ரைட், முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்க, ஸ்கூல் புக் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? எக்கனாமி முடிஞ்சு தென் ஃபைனலா ஜாகிரபிக்கு நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஒரே ஒரு புக் தான், 10th சோசியல் சயின்ஸ்ல 5 யூனிட் இருக்கும் ஜாகிரபி, அந்த 5 யூனிட்டை மட்டும் படிங்க இப்போதைக்கு. ரைட்டா? அதை ஃபர்ஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா 6th to 8th பேசிக்கான ஜெனரல் ஜாகிரபியை படிங்க. பேசிக்கான ஜெனரல் ஜாகிரபினா என்ன, சோலார் சிஸ்டம், எர்த் கிரஸ்ட், எர்த்தை பத்தி படிக்கிறது, அட்மாஸ்பியர், கிளைமேட், வெதர், இதை பத்தி படிக்கிறது. ஓகேவா? முடிஞ்சா இதை படிங்க, இல்லைன்னா 10th சோசியல் சயின்ஸோட நிப்பாட்டிங்க, போதும். ரைட், இதுலயுமே கேள்வி என்ன மாடல்ல வந்திருக்குன்னு காட்டுறதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இதுல நீங்க இன்னொன்னு எக்ஸ்ட்ரா பார்த்து என்ன செய்யணும்னா, மேப் பேஸ்டா கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க சிலபஸ்ல வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ஜியோகிராபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டுன்ட்டாங்க. ஓகே, அதாவது இந்தியா அண்ட் வேர்ல்டோட ஜெனரல் ஜியோகிராபின்னு தான் சொல்றாங்க. அதனால நீங்க மொத்தமா காமனா படிக்கிறது தான் பெட்ரு. இந்தியாவை கான்செப்ட் பண்றதை தாண்டி வேர்ல்டு லெவல்ல கொஞ்சம், அதாவது வேர்ல்டு இன் த சென்ஸ் இன் ஜெனரல், அவ்வளவு இன் ஜெனரல். அதுக்கு தான் 6th to 8th நான் படிக்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இதுல இந்த 5 யூனிட் உள்ள 10th சோசியல் 5 யூனிட் வந்து இந்தியாவை பத்தி மட்டும்தான் இருக்கும், அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட், ஜியோகிராபிக்கு இதுதான் சோர்ஸ். படிக்கும் போதே நான் அதுலேயே டாபிக் சொல்லியிருந்தேன். ரைட்டா? இந்தியாவோட கிளைமேட்டு, வெதர் எப்படி இருக்கும், இந்தியாவோட டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லாம் வந்து இந்தியாவோட வெஜிடேஷன்ல வரும், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவோட கிளைமேட் பேட்டர்ன், அதை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க.
அடுத்து ரிவர் சிஸ்டம் கண்டிப்பா கேள்வி வரும். வாட்டர்வே அதாவது இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட், நான் அதில் டாபிக்லாம் சொல்லியிருப்பேன், இதெல்லாம் அந்த டாபிக்ல இருக்கும். நேஷனல் வாட்டர்வே, ஹைவே, ரயில்வே, எதை பத்தி வேணா கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இம்பார்ட்டன்டான ரீஜியன்ஸ், ஜியாகிரபிக்கல் ரீஜியன்ஸ், இம்பார்ட்டன்டான விண்டு, இதெல்லாம் வெதர்ன்ற டாபிக்ல ஜென்ரல் டாபிக்ல வந்துடும். இது புக்ல இந்த நேம்லயே இருக்கும். இப்போ லூனா என்ன, சவுத் வெஸ்டர்ன் மான்சூன் விண்ட்ஸ்னா என்ன, நார்த் ட்ரேட் அதாவது வடகிழக்கு பருவ காற்றுனா என்ன, தென்மேற்கு பருவ காற்றுனா என்ன, அதெல்லாம் நீங்க படிச்சு அதெல்லாம் புக்ல அப்படியே டைரக்டாவே இருக்கும். ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட், அது ஜியாகிரபி. தென் ஃபைனலா ஸ்டாட்டிக் ஜிகே ரொம்ப டஃப்பா இருந்துச்சு எனக்கு. ஏன் தெரியல, நான் படிக்காதனாலயா இல்ல உண்மையாவே கஷ்டமா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப டஃப்பா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாகவும் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ ஜியாகிரபில நீங்க படிக்கும் போதே, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல நீங்க படிக்கும் போதே ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ரைட்? ஆர்ட்ல நிறைய விதமான ஆர்ட் இருக்கு. பெர்ஃபார்மிங் ஆர்ட் இருக்கு. பெர்ஃபார்மிங் ஆர்ட்ல நீங்க டான்ஸு, டிராயிங்ஸு, ஓகேவா, மியூசிக்ல இருந்து ஏகப்பட்ட கேள்வி. கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தான் மியூசிக்ல இருந்து கர்நாடிக், ஹிந்துஸ்தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட கேள்வி நான் அதை பார்த்தேன். இங்கே இருக்கு பாருங்க, இது வந்து ஃபோக் மியூசிக், பிஹு மியூசிக் பத்தி ஒரு கேள்வி. பிஹு மியூசிக் நான் எப்படி ஆன்சர், பிஹு அசாம்ங்கிறத கணிக்க முடியும். ஜென்ரலா ஒரு ஒரு ஜியாகிரபி ஹிஸ்டரி எல்லாம் படிச்ச ஆட்களுக்கு பிஹு அசாம்னு கணிக்க முடியும். ஏன்னா நீங்க கண்டிப்பா அந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பிஹு மியூசிக் பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த இந்த பில்டிங் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, அதுதான் ஆர்ட்ல வரும். ஓகே, இது வந்து கல்ச்சர்ல வரும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், அதே மாதிரி டேம் எல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு கொஸ்டின் நான் எடுத்து வச்சிருந்தேன். ரைட்? அடுத்து இங்க பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் மியூசிஷியன்ஸ், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதாவது டேம் அண்ட் தியர் லொகேஷன்ஸ். இப்போ மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம எவ்வளவு பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரீசெண்டா இதுல இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்ப நாதா அப்படிங்கிற மியூசிக் சவுண்ட் கர்நாடிக்கல் கிளாசிக்கல் மியூசிக்ல ரெண்டு கைண்ட் இருக்கு. அதுல ஒண்ணு அகத்தா, இன்னொன்னு என்னன்னு கேட்கறான். கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் அது தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? இதை படிக்கவும் முடியாது. ரைட்? இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண நிறைய பேர் கேட்டீங்க இல்லையா? நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லா ஃபேக்ட்டுமே கேள்வியா வரலாம். ஓகேவா? அதுல இதுதான் வரும் இல்ல வராதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. ரைட்? ஸோ இப்போ ரீசெண்டா பார்த்த வரைக்கும் மியூசிக்கு, டான்ஸு, ஃபெஸ்டிவல், கல்ச்சர்ல இதை பார்த்துக்கங்க. ஃபெஸ்டிவல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் இதுல போனீங்கன்னா இம்பார்ட்டன்டான மொனுமெண்ட், அப்புறம் வந்து நேஷனல் பார்க்கு, பயோடைவர்சிட்டி நேஷனல் பார்க்கு, வேற என்ன இதுல ரொம்ப முக்கியமானது, இந்த ஏர்போர்ட், டேமு, சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சு படிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? ரைட்? என்னை பொறுத்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கே கஷ்டமா தான் இருக்கு. முடிஞ்ச அளவு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா சில விஷயங்கள் நான் உங்கள்ட்ட சொல்ற வேண்டியது என்னன்னா, நான் திரும்ப திரும்ப ஸ்கூல் புக்கை தான் படிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் ஃபாலோ பண்ண சோர்ஸை தான் என்னால சொல்ல முடியும், அதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதுல மாற்று கருத்து இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க சோர்ஸை மாத்திக்கலாம். இதை தான் படிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்க சோர்ஸை படிங்க. ஸ்கூல் புக் வந்து நான் ஃபாலோ பண்ண சோர்ஸ்ன்றதுனால அதை தான் திரும்ப நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் என்ன படிச்சனோ அதை தான் நான் சொல்ல முடியும். அறிவுண்டா லூசுண்டா ஃபுல்லா நான் படிச்சதே கிடையாது. அதனால நான் ஸ்கூல் புக் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து, ஜெனரல் ஸ்டடீஸ்ல மேக்சிமம் மார்க் ஸ்கோர் பண்றது கஷ்டம். 25ல இருந்து 30 தான் ஆவரேஜா எடுக்கவே முடியும். இதுதான் பாசிபிள். இதை மட்டும் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. மீதியை நீங்க ஆப்டி ரீசனிங்ல கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஜிஎஸ்ல 45 50 எடுக்க முடியாது, நாட் பாசிபிள். ஆனா மேக்ஸ்ல 35 35 30 30 எடுக்கலாம். அவங்க அந்த டிஃபிகல்ட்டியில தான் கேட்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் முன்னாடி இருந்ததை விட ஆர்ஆர்பி ஜிஎஸ் வந்து கொஞ்சம் டஃப் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆப்டி ரீசனிங் அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. எனக்கு எதுவுமே டிஃபிகல்ட்டா ஃபீல் ஆகல. நான் அப்ப என்ன படிச்சனோ அதே டிஃபிகல்ட்டில அதே பேட்டர்ன்ல அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இதுல உங்களோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரைட்? டெய்லி மினிமம் ஆஃப் 8 hours படிங்க. மேக்ஸிமம் 12 hours வரைக்கும் படிக்கலாம். இது வந்து மினிமம். இல்ல நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறேன் அப்படின்னா டெய்லி 4 hours படிங்க. வீக்கெண்ட்ல 12 hours படிங்க. அதாவது உங்களுக்கு லீவ் இருக்கக்கூடிய நாட்கள் 12 hours படிங்க. இப்படி படிச்சா மட்டும்தான் உங்களால டாபிக்ஸை கவர் பண்ண முடியும். ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கு. இப்ப எங்க ஆபீஸ்ல பேசிக்கிறத வச்சு நான் சொல்றேன், மேபி மார்ச்ல சிபிடி 1 வந்துடும், அதாவது என்டிபிசி வந்துடும். மார்ச் ஏப்ரல்ல கண்டிப்பா நடத்தி முடிச்சிருவாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒரு 2ல இருந்து 3 மாசம் டைம் உங்க கையில இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெய்லி ஒரு டெஸ்ட் அல்லது 2 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. நீங்க படிச்செல்லாம் முடிக்க முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், எதையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் டெஸ்ட் எழுதணும். நிறைய பேர் அதான் கேக்குறீங்க.
இப்போ நீங்க வந்து மேக்ஸ் வந்து ஒரு டாபிக் படிக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைம் அண்ட் ஒர்க் நீங்க படிக்கிறீங்க. இப்போ டைம் அண்ட் ஒர்க் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா நீங்க டைம் ஒர்க் படிப்பீங்க. படிச்சதுக்கு அப்புறம் இதுல பிராக்டிஸ் டெஸ்ட் போடுங்க. இப்படி ஒன்னொன்னா போட்டு பார்த்துட்டு வேகமா முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் போட ட்ரை பண்ணுங்க. ஃபுல் டெஸ்ட் போடுறது தான் ஹெல்ப் பண்ணும். பார்ட் பார்ட்டா போடுறது ஹெல்ப் பண்ணாது. எந்த விதத்திலையும் ஹெல்ப் பண்ணாது. ஃபுல் டெஸ்டா ஒரு ஃபுல் 1 ஹவர் உட்காந்து அது 1 1/2 ஹவர் உட்காந்து 100 கொஸ்டினோ அல்லது 120 கொஸ்டினோ எழுதி பாருங்க. அப்பதான் உங்க ஸ்பீட் என்ன, உங்களுக்கு எவ்வளவு தெரியுது, எவ்வளவு தெரியல அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ரைட்? நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் அந்த டெஸ்டோட ரிவ்யூவை கண்டிப்பா பாருங்க. நீங்க எங்க தப்பு பண்ணிருக்கீங்க, என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, அது ஏன் நமக்கு தெரியல, தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனே சொல்யூஷன் கொடுத்துருப்பான். நீங்க எதுல வேணா டெஸ்ட் போடலாம். அதுலயே சொல்யூஷனை பார்த்து அந்த சொல்யூஷனை நோட் பண்ணி வைங்க. அடுத்த டெஸ்ட் எழுத போறதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூ ஒரு தடவை பார்த்துட்டு போய் எழுதுங்க. ரைட்? இப்படிதான் நீங்க உங்களை அப்டேட் பண்ணிட முடியும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே வராது, எல்லாருக்கும் எல்லாமும் தெரியாது. இப்ப எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்ப அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அகைன் 100% படிச்சுட்டு தான் நான் பரீட்சைக்கு போவேன்னா நீங்க பரீட்சைக்கே போக முடியாது. கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நீங்க எழுத போற டெஸ்ட் உங்களோட கான்பிடன்ஸை எந்த இடத்துலையும் உடைச்சிடக்கூடாது. உங்க கான்பிடன்ஸை பூஸ்ட் பண்ற டெஸ்ட்டை மட்டும் தான் நீங்க எழுதணும். ரைட்? அதை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கிட்டு டெஸ்ட் எழுதணும். ஓகேவா? ரைட்? நான் சொல்லணும்னு நினைச்சது இதுதான். அடுத்தடுத்த வீடியோல நான் ஆப்டி ரீசனிங் ப்ரிப்பரேஷன்ல கொஞ்சம் வீடியோஸ் நான் போடுறேன். ஓகே, அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் தேவை அப்படின்னா அதையுமே எனக்கு தெரியப்படுத்துங்க. அதில் நான் வீடியோஸ் மேக் பண்ண ட்ரை பண்றேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வீடியோ போடுறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. டேரக்டா டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுத்துட்டு இருக்கேன். வேணும்னா அதுவும் நீங்க ஜாயின் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ.